பிசாசு நினைச்சிருச்சு என்ன தெரியுமா, இவங்க வந்து தடை பண்ணிட்டோம், இனி இவங்களால கட்ட முடியாது. பிசாசுக்கு எப்படி அவனுடைய வெற்றி வந்து தற்காலிகமா தான் இருக்கும். அவன் கொஞ்ச நாள் சந்தோஷப்படுவான். அவனுடைய சந்தோஷம் வந்து நிரந்தரமாக இருக்க போவதில்லை. நீங்க நினைச்சுக்க கூடாது இது தடைப்பட்டதுனால இந்த காரியம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்ல. எவ்வளவுக்கு எவ்வளவு தடைப்படுதோ அவ்வளவுக்கு அவ்வளவாக பிரம்மாண்டமாக மகத்துவமான காரியத்தை தேவன் செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். ஏன் தெரியுமா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க நம்ம வந்து பாடினது போலவே எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பட்சம் இருக்கிறார். இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? என்னையா செய்ய முடியும் உங்களால? என கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறாரு. உங்களால பிளான் போட முடியும், உங்களால அதிகாரிகளுக்கு லெட்டர் எழுத முடியும், எங்க வேலையை தற்காலிகமா தடுத்து வைக்க முடியும். ஆனா தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஒருவனும் நமக்கு முன்பதாக நிற்க முடியாது. உங்களுக்கு விரோதமாய் என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ, என்னென்ன மனுஷங்க நிக்கிறாங்களோ, நீங்க பயப்பட தேவையில்லை. முன்னுக்கு நிக்கிறது யாருங்கிறது முக்கியம் இல்ல, என் பக்கத்துல நிக்கிறது யாருங்கிறது தான் முக்கியம். முன்னுக்கு எத்தனை பேர் நிற்கலாம், நீங்க அவங்க சத்தத்தை கேட்க வேணாம். என் பட்சத்தில் தேவன் இருக்கும் பொழுது அவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டாரு, அவர் என்னை அவமானப்படுத்த மாட்டாரு. என் கையை கொண்டு தொடங்கினதை என் கையை கொண்டே முடிய பண்ணுகிற தேவன் நாம் ஆராதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென்.